கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களை மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதத்திலே நான் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம் என்றாலே நம்மளுக்கு ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துமஸ். டிசம்பர் மாதம் முழுவதும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிந்தால் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான சில செய்திகளையும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றும் நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவுக்கு சொந்தமான ஜனம் என்று நாம் யாரை சொல்லுவோம்? இயேசுவுக்கு சொந்தமான ஜனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்றால் யூத குலத்திலே இயேசு பிறந்தார். யூதர்கள் அவருடைய ஊழியங்களை அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக தம்மை அனுப்பின பிதாவினுடைய கட்டளை நிறைவேற்றும் விதமாக அவர் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை யூதர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர் பிறப்பதற்கு கூட ஒரு இடம் இல்லாத நிலையிலே அவர் பிறந்தார். அவர் பிறக்கும் போது இருந்த சூழ்நிலை கூட ஒரு சகஜமான ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே தான் பிறந்தார். பிறப்பில் இருந்து இயேசுவினுடைய பிறப்பில் இருந்தே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் அவர் ஞானஸ்நானம், யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும் பொழுது அதை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுதும் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கம் செய்கிற ஒருத்தராய் இருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்திலே ஏற்கனவே யூதர்களில் முதன்மையாக வேதாகமத்தை, அதாவது அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த வேதாகமத்தை நன்கு அறிந்து எல்லா வார்த்தைகளையும் வியாக்கரணங்கள் மூலமாக சொல்லுகிற சில நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவனுடைய 10 கட்டளைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற பழைய ஏற்பாட்டின் நீதியை, பழைய ஏற்பாட்டின் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையை அவர்கள் அதிகமாக போதிப்பார்கள். அதிலிருந்து வித்தியாசப்பட்டு இயேசுடைய பிரசங்கங்கள் இருந்ததின் காரணமாக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்பாடுகளாகவும் சொன்னதின் நிமித்தமாக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைவதற்கு காரணமே இயேசு அவர் செய்த ஊழியம் அவர்கள் ஊழியத்திலிருந்து வித்தியாசமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யாருக்கு சொந்தமானவர் இயேசு? யாருக்கு சொந்தமானவர் இயேசு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானவர் இயேசு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் காலத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்திற்காக, இஸ்ரவேல் ஜனத்தின் சொந்தக்காரராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் யோவான் அழகாக சொல்லுகிறார், பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர் எல்லாரையும் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்தார். இவரை விசுவாசித்து இவர் செய்த ஊழியங்களை அக்னாலேஜ் பண்ணுகிற பீப்புள் மத்தியில அவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவருடைய நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளா மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இயேசு என்றாலே, இயேசு கிறிஸ்து சொன்னாலே சில பேருக்கு இன்றும் கூட உலகளாவிய அளவில் பார்க்கும் பொழுது நிறைய இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் கூட இயேசுவை விட்டு பின்மாற்றம் செய்ய போகிறார்கள். உலகம் அவர்களை ஈர்த்துக் கொள்கிறது. உலகத்தில் உள்ள சில வசீகரிக்கக்கூடிய உபதேசங்கள் அவர்களை ஈர்த்துக்கொள்கிறது. அதனால் கூட உலகத்தில் இருந்து, உலகத்தின் உள்ளாக அவர்கள் போகிறார்கள், இயேசுவை விட்டு விடுகிறார்கள். அதான் தமக்கு சொந்தமானதில் அவர் வந்தார், ஆனால் அவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நமக்கு ஸ்லாக்கியம், சொல்ல போனா நமக்கு பாக்கியம். அவருக்கு சொந்தமானதில் அந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நமக்கு இயேசு கிறிஸ்து கிடைத்திருக்க மாட்டார். அவர் வந்த நோக்கம் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு அளிக்க முடியாத வந்தார். அவர் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் வந்திருந்தார் என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூத ஜனங்கள் அவரை விட்ட மாத்திரத்திலே, இதுதான் சிஸ்டம், இப்படிதான் நடந்திருக்கு. அவர் வரணும், சொந்த ஜனத்துல வரணும், சொந்த ஜனம் அவரை விடணும், சொந்த ஜனம் அவரை வெறுக்கணும், சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும், யூத ஜனங்கள் மாத்திரம் மேன்மையானது அல்ல என்று அவர் சொல்லி அவர்களுடைய பெருமை எல்லாவற்றையும், யூத ஜனங்களுடைய பெருமை, யூத ஜனங்களுடைய அவருடைய தலைக்கணம் எல்லாவற்றையும், நான் உங்களுக்கு மாத்திரம் வரவில்லை, என்னுடைய பிள்ளைகள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தன்னுடைய ரட்சிப்பை அவர் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல முதல் வீடியோவை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், தெரிவிக்கிறேன். சொந்தமானதிலே வந்தார், சொந்த ஜனங்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் கொடுத்து வைத்தவர்கள், நாம் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.